ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் ஆஃபியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஆஃபியோட ஸ்பெஷல் லவ் அண்ட் ஹாய். எல்லாருமே பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு கோல போட்டி நடக்க போகுது. இதுக்கு ஜட்ஜஸ் வேறு யாரும் இல்லை, வியூவர்ஸ் ஆன நீங்கள் தான். போட்டியாளர் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான். ஆனால் நானே 3 கோலம் போடுவேன். தைப்பொங்கல் கோலம் ஸ்டார்ட் பண்ணி மாட்டுப்பொங்கல் கோலம் வரைக்கும். இதில் எந்த கோலமுக்கு எவ்வளோ மார்க்கு கொடுக்கலான்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ எனக்கும் எவ்வளோ மார்க்கு எந்த கோலமுக்கு வரும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இது கூட எங்கள் ஊரில் தைப்பொங்கல் அன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். காலையிலே எழுந்து நல்லா தலைக்கெல்லாம் குளித்து தலையில் டவல்லாம் கட்டி அழகாக சாரீலாம் போட்டு வந்து கோலம் போட ஆசை தான். ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? பாடியில் சுத்தமாக தெம்பு கிடையாது, ப்ளஸ் வயசும் ஆகிட்டு போகுது. ஆனால் அதிகாலையிலே எழுந்து இந்த தைப்பொங்கலுக்கு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தூங்கி எழுந்த கப்போட தான் கோலம் போட்டேன். ஒரு வேளை 70s 80ஸில் பிறந்திருந்தால் மங்களகரமாக வந்திருக்கலாம். நம்ம 90ஸில் வேறு பிறந்துட்டோம். அதிகாலை எழுந்துக்கிறதே பெரிய விஷயம். இதில் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்தோம், அம்பிட்டு தான் சோழி முடிஞ்சுது. என்னோட ஓன் டிசைன்லாம் கிடையாது. யூடியூப்பில் 4-5 ரெஃபரன்ஸ் பார்த்து போட்ட கோலம் தான். ஃபஸ்ட்டு மெயின் வாசலில் கோலம் போட்டு அப்புறம் நம்ம வீட்டு வாசலில் போட்டேன். மாடியில் அக்கா கோலம் போட்டாங்க. என்ன மாதிரி கம்புலாம் இல்லை, அக்கா எழுந்து குளித்து மங்களகரமாக கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலங்காலமாக பொங்கல் அன்றைக்கி பானை கோலம் போடுறது தானே வழக்கம். நானும் பானையெல்லாம் போட்டு அதில் மயிலெல்லாம் இறக்கி விட்டு பக்கத்தில் வாழை இலை, வாழைப்பழம், தேங்காயெல்லாம் உடச்சி வச்ச மாதிரி போட்டேன். இந்த கோலமுக்கு எவ்வளோ மார்க் தரலான்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படியோ நம்ம வாசலில் உடச்சி வச்ச தேங்காவை இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் எவனாவது போட்டு வச்சுருவான். அதனால் நம்ம வீட்டில் உள்ளவங்கள கூப்பிட்டு காட்டிடலான்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கோலம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டிட்டேன். அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இல்லைன்னா சோறு கிடையாதுன்னு தெரியும். அதனால் பிள்ளைங்க நல்லாவே இல்லைனாலும் பயத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் யாரும் அப்படி இல்லைல்ல, அதான் உங்களை நம்பி வந்துட்டேன், நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு. ஆனால் வீட்டிலலாம் பெட்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி சாதனை பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான் போல். எங்கள் கியோவும் மணியும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க. நம்ம வீட்டு வாசல் டிஸ்டர்ப் பண்ணுறதோட இல்லாமல் எதிர் வீட்டு பக்கத்து வீட்டெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த 2 கோலமுக்கு எவ்வளோ மார்க்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு வந்துடுறேன். எப்போவுமே தைப்பொங்கல் அன்னைக்கு வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி அக்கா வந்து பார்த்திங்கன்னா மாடியில் சாமி கும்பிட்ருவாங்க. அதனால் அங்கே ஒரு கோலம் போட்டுட்டு விளக்கேற்றி காயெல்லாம் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டாங்க. நானும் அப்படியே குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்தாச்சு. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸில் சின்ன தங்கச்சி என்னோடய பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணது. ஸோ இதுவே போட்டுக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குன்றனால எனக்கு இதுவே ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். அதனால் குளித்த தலை காயறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ ஈரத்தலையோட வேலை செஞ்சேன்னா அவ்வளோதான், தலைவலி வந்துடும். அதனால் ஹஸ்பண்ட் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாரு. அவர் தான் கொஞ்ச நேரம் போட்டும் விட்டார், காய வச்சார். அதுக்கப்புறமா நானே வந்து காய வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு காய வச்சுட்டேன். எப்போவுமே வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன். பட் யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். அதெல்லாம் யூஸ் பண்ணால் முடி கொட்டிடும்னு சொல்கிறாங்க. பட் எது எனக்கு பெட்டர்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருப்பார். தலை குளிச்சாரு அப்படின்னா, அவர் தலை குளித்தா மட்டும் கிடையாது, திடீர்னு துணி ஏதாவது காயாமல் ஈர துணியோடு இருந்ததுன்னா அதுக்கு அதை யூஸ் பண்ணிப்பார். ரொம்ப குளிருது அப்படின்னா நல்லா பெட்ஷீட்டை போட்டுட்டு அது உள்ளே வந்து இந்த ஹேர் ட்ரையர் விட்டால் நல்லா சூடாகிடுமா, அது மாதிரி கதைன்னு உட்காந்துருப்பார். இந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஹேர் ட்ரையர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல. நம்ம டிமார்ட் ஷாப்பிங் போகும்போது வாங்கியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஹஸ்பண்ட் வந்து எனக்காக வாங்குறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அவருக்காக தான் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காரு இப்போ வரைக்கும். வாங்கின காசுக்கு நல்லா கூவுறாயான்னு சொல்கிற மாதிரி வாங்கின ரேட்டுக்கு நல்லாவே ஒர்த்தாக இருக்குது. பட் இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியாது. கொஞ்சம் சீரம்லாம் போட்டு ஒரு கிளட்ச் ஒன்று போட்டுட்டு மார்க்கெட் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நானும் ஹஸ்பண்டும். மார்க்கெட் பக்கம் வந்ததுமே நல்லா மங்களகரமாக அழகழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்ன ரேட்டெல்லாம் கேட்டுனதான் கொஞ்சம் ஹார்ட்டு பக்குன்னு ஆகிடுச்சு. எல்லா பூவும் வந்து ₹100 ₹150 மேலே தான். நீங்கள் எது எடுத்தாலும் அதுவும் 2 விதமான சாமந்தி பூ இருந்துச்சு. ஒன்று நார்மல் இருந்தது, இப்போ ஒன்று எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது பார்க்க. ஆனால் அழகாக இருந்துச்சுன்னு அதுவும் ஒரு முழம் வாங்கினேன். அது செம்ம ரேட்டு. அதுக்கப்புறம் நார்மல் சாமந்தி பூவும் வாங்கினேன். இந்த இஞ்சி மஞ்சள் வாங்குவாங்கல்ல, இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இலை வந்து நல்லா பிரைட்டாக பச்சை பசேன்னு இருந்தால் வாங்கணும்னு நினைப்பேன். இப்போல்லாம் அப்படி கிடையாது. கீழே இருக்கிற இந்த இஞ்சி மஞ்சளும் நல்லா வெயிட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கினேன். ஆனால் இந்த முறை என்ன ஆச்சு அப்படின்னா, மேலேயும் பச்சை பசேன்னு இருந்துச்சு, கீழேயும் வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது.
ஆனா வந்து பெருசா இருக்கிறதுனால இதோட ரேட்டும் வந்து கொஞ்சம் கூட தான். இத விட சின்னதா இருக்கிறதும் இருந்துச்சு. ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹஸ்பண்ட் "உனக்கு யூஸ் பண்ணுவியா? வேஸ்ட் பண்ண மாட்டல்ல?" அப்படின்னு சொன்னாரு. நான் வேஸ்ட்லாம் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணுவேன்னு சொன்னதுனால வாங்கி குடுத்துட்டாரு உடனே. இந்த பொங்கல் வந்து எத்தன பேருக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் தெரியல. ஆனா எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு ஐயாக்கு வந்து இந்த பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். பொங்கல் ஃபெஸ்டிவல் இல்ல, இந்த மாரி தமிழ் ஃபெஸ்டிவல் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஃபெஸ்டிவலுக்காகவோ, சாமி கும்பிட்றதுக்காகவோலாம் கிடையாது. இந்த மாரி டைம்ல தானே நல்லா வாழை இலை வச்சு வடை, பாயாசம், சாம்பார், 4 வகை பொரியல்லாம் வச்சு சாப்பிட்லாம். அந்த மாரி சாப்பிட்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பார்த்து பார்த்து காயெல்லாம் வாங்கிட்டுருக்காரு போல. இதில வந்து இந்த மொச்சக்கட்டை பயிறு வந்து ஒண்ணு வாங்கியிருப்பாரு. அது வந்து அவரு வரும்போதுமே சொல்லிட்டே வந்தாரு. "இத நீ அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்" அப்படின்ட்டு. ஆனா ட்விஸ்ட்டே வந்து இன்னைக்கு அதில தான் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு போக போக சொல்றேன். எல்லார் ஊர்லேயும் இந்த தைப்பொங்கல் அன்னைக்கு, மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு தான் நல்லா சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தைப்பொங்கல் அன்னைக்கு இந்த மாரி வந்து எல்லார் வீட்டு வாசல்லயும் கரும்பு வச்சு, பானை வச்சு பொங்கல் வைப்பாங்க. புது ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு வீட்ல கும்புற சாமிய இங்க வெளியவே வந்து கும்பிட்டுருவாங்க. அது பார்க்க வந்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த முறை இன்னும் சொல்லப்போனா கொஞ்சம் ஆளுங்கலாம் கம்மியாயிட்டாங்க. ஆனா பஸ் ஸ்டாண்ட் சைட்லலாம் பார்த்தா நெறைய பேர் இருந்தாங்க. பட் அந்த டைம்ல வீடியோ எடுக்க முடியல. மொபைல் வந்து பேகுக்கு அடியில போயிடுச்சு. அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வேலையா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமைக்கிற வீடியோ எந்த வீடியோவும் உங்களுக்கு நான் எடுக்கல. ஏன்னா பயங்கர டயர்டு. இந்த கோலம் போட்டுட்ருக்கேனா மார்கழி மாசம். அதுவே எனக்கு கால் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுச்சு. அதுவும் 1, 2 சமையல்லாம் வீடியோ எடுத்துடலாம். இன்னைக்கு நெறைய வகை செய்றதுனால கண்டிப்பா வீடியோ எடுத்துட்டு என்னால சமைக்கவும் முடியாது. டைமும் வந்து ஆயிடும். வீட்ல இருக்கிறவங்களாலயும் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப டயர்டு. அவங்களையும் வீடியோ எடுக்க சொல்ல முடியாது. அதனால முதல்ல சமையல் வேலை வேக வேக வேகமா முடிச்சுட்டேன் அப்படின்னா, மீதி வேலை ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அத செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா அதுவே எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனலா வந்து பொங்கல் வைக்கவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். சின்ன பாத்திரத்தில தான் வந்து பொங்கல் வச்சேன். ஏன்னா, இன்னைக்கு எல்லார் வீட்லயும் கண்டிப்பா பொங்கல் செய்வாங்க. எல்லாரும் நம்ம வீட்டுக்கு ஷேரும் பண்ணுவாங்க. அதனால எல்லா சைட்லேருந்து கொஞ்சம் பொங்கல் வரதுனால, இந்த பொங்கல் அதிகமா செஞ்சுட்டோம் அப்டின்னா மீதி ஆயிடும். நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில குடுப்போம். அதனால இந்த சைஸ் வந்து கரெக்ட்டா இருக்கும்னு அதில தான் பொங்கல் வச்சு, ஒரு பக்கம் வந்து வடக்கி வச்சுட்டேன். இதில பொங்கல் பொங்கி வர்றது தான் பயங்கரமா டாஸ்க்கா இருந்துச்சு. அது பொங்கி வரதுக்கு எவ்ளோ நேரம் தெரியுமாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதில கேமரா வேற ஆன் பண்ணி வச்சுட்டோம். டைம் வேற போய்க்கிட்டே இருக்கு. ஃபுட்டேஜ் வேற வேஸ்ட்டா போகுது வேற. எப்படா பொங்கி வரும் அப்படின்னு காத்துட்ருந்தோம். எல்லாருமே ஆன்னு அதையே பார்த்துட்ருந்தோம். நார்மலா நம்ம வீட்ல சாப்பாடெல்லாம் வச்சுட்டு போயிடணும், பால்லாம் வச்சுட்டு போனா, இப்படி போயிட்டு இப்படி வரதுக்குள்ள வந்து பொங்கி ஊத்தி அடுப்பையே நாசம் பண்ணிடும். இந்த முறை பரவால்ல அடுப்ப நீ நாசம் பண்ணாலும் பரவால்ல, பொங்கி ஊத்துடி அப்படின்னு வெயிட் பண்ணா கூட எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலா பொங்கி அந்த பக்கமா ஊத்திச்சு. கேமரா இந்த பக்கம் இருக்கு. பொங்கி ஊத்துனது பின்னாடி பக்கமா இருக்கு. இப்பலாம் திருப்பிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அச்சு போட ஆரம்பிச்சுட்டோம். ஆனா கிழக்கு பக்கம் பொங்கி ஊத்துனா ஏதோ நல்ல விஷயம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. நல்லதுன்னு சொன்னாங்க. பட் அது கிழக்கு பக்கமா எந்த பக்கம் சரி எந்த பக்கம் தெரியல ஏதோ. ஆனா எங்களுக்கு பொங்கி ஊத்துன சைடு வந்து ரொம்ப நல்ல விஷயம்ன்ற மாரி சொன்னாங்க. பட் அது கரெக்ட்டா இல்லையான்றத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வீட்ல பால் வந்து எப்படி பொங்கிச்சு? சாரி பொங்கல் வந்து எப்படி பொங்கிச்சு? நல்ல விதமா பொங்கிச்சா? இல்ல உங்களுக்கும் இதே மாரி டைம் எடுத்ததா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. செஞ்ச எல்லா ரெசிபியும் டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரு சர்க்கரைவள்ளி கிழங்குல ஒரு ரெசிபி பண்ணேன். அது பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதேமாரி ஸ்வீட் வந்து பொங்கல் நார்மலாவே இருக்கும். இன்னொரு ஸ்வீட் தனியா செய்யணும்னு சொல்லிட்டு இந்த கேரமல் கீர் மாரி செஞ்சேன். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பரா இருந்தது. அது அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில வச்சு குடிக்கும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. இதில ஒண்ணே ஒண்ணு மிஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, அந்த மொச்சக்கட்டை பயிர். அவரு ஏதோ வாங்குனாரோ, அந்த ரெசிபிய நான் ஃபைனலா செய்யவே இல்ல. பாவம் மனுஷரு கொஞ்சம் கடுப்பாயிட்டாருன்னு நெனைக்கிறேன். வச்சு எதுவுமே அவருக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்ல. அது ஒண்ணு சாப்பிடாததுனால. ஸோ தைப்பொங்கல் அன்னைக்கு அவ்வளோதான் வீடியோ. ஏன்னா வந்து சமைச்சது, சாப்பிட்டோம், அதோட படுத்து தூங்குனோம். இவ்வளோ தான் இருந்துச்சு. எல்லார் வீட்லயும் இது தான் நடந்திருக்கும். மிஞ்சி போனா எல்லாரும் டிவி பார்த்து ஏதாச்சும் புது புது படம் பார்த்துருப்போம். பட் நம்ம சாப்பிட்ட கையோட படுத்து தூங்குனது தான். அதோட நைட்டு எழுந்து மாட்டு பொங்கலுக்கு கோலம் போட வந்துட்டேன். மார்கழி ஸ்டார்ட் பண்ணி டே 1லேருந்து இந்த தைப்பொங்கல் வரைக்கும் விடிய காலையில தான் எழுந்து கோலம் போட்டுட்ருந்தோம். ஆனா மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு காலையிலலாம் எழுந்து கோலம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டே வந்து கோலம் போட ஆரம்பிச்சுட்டேன். ஆனா இந்த கோலம் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு பயம் என்னன்னா, ஏதாச்சும் எவனாவது வந்து கலைச்சிருவானான்ற பயம் ஓடிட்டே இருந்தது. எங்க வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா, ஆள் நடமாட்டம்லாம் அவ்வளவா இல்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாய்ங்க தொல்ல தாங்க முடியாது. நான் இந்த பக்கம் மாட்டுக்கு பொங்கல் வச்சிருக்கேன். ஆனா நாளைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, நாய் தனியா பொங்கல் வைக்கணும். யோசிச்சுட்டே தான் கோலம் போட்டேன். ஆனா காலையில அது எதுவும் பொங்கல் வைக்கல. ஒரு மதியம் போல பயங்கரமா பொங்கல் வச்சுட்டு போயிடுச்சு. ஸோ கோலம் நம்பர் 3
ஜட்ஜஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா? இந்த கோலமையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 கோலம்ல எந்த கோலம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருது, இல்ல எந்த கோலமுக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்றது நோட் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு பயங்கர கலாய்ச்சிக்கிட்டு, கிண்டல் பண்ணிக்கிட்டு கோலம் போட்டுட்ருந்தோம். ஒவ்வொரு வீட்ல மாடு எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டுருந்தோம். எங்க எதிர் வீடு, பக்கத்து வீடு, இதில முன்னாடி நாள் தைப்பொங்கல் அன்னைக்கு எல்லார் வீட்லயும் கோலம் சூப்பரா போட்டிருந்தாங்களாம். அப்பவே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். "இங்க பாரு கோலம் இப்போ எவ்வளோ சூப்பரா இருக்கு. நாளைக்கு தான் வந்து இந்த லேடீஸோட திறமைகள்லாம் தெரிய போகுது உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். அப்பவே அவரு என்ன கிண்டல் பண்ணாரு, "நீ என்ன லட்சணத்தில போடுற நானும் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு கோலம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அவர் தான் கூட இருந்தாரு. ஃபுல்லா கோலம் போட்டதுக்கப்புறம் "சூப்பரா இருக்குடா தங்கம்" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஃபர்ஸ்ட்டு மார்க் குடுத்துட்டாரு அவரு. ஆனா, என்னதான் இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் நம்மளுக்கு பாராட்டுனாலே அது ஒரு தனி குஷியில பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு அன்னைக்கு. அந்த கோலம்க்கு வந்து எவ்ளோ நேரம் எடுத்தது தெரியுமாங்க? ப்ளஸ் வந்து அதில என்ன கலர் குடுக்குறதுன்னு யோசிச்சு யோசிச்சு தலைவலியே வந்துச்சு. ஃபைனலா ஏதேதோ குடுத்தேன். ஆனா நல்லா வந்துச்சு. நீங்க என்ன மார்க் குடுப்பீங்கன்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.